ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 11லிருந்து 15 வரைக்கும் மூன்றாவது நாள் தொடர்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கவே இருக்கிறது ரஜோ குணம் தலையெடுக்கும் போது நமக்கு தென்படுகின்ற லட்சணங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது நம்ம கிட்ட இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காகவும், பிளஸ் இது என்ன தலையெடுத்தா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் சொல்லப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஸ்டார்ட் பண்றோம். தமோ குணத்தையும் சத்துவ குணத்தையும் கீழே அழுத்திவிட்டு ரஜோகுணம் தலையெடுத்து சரீரம் என்னும் ஊரிற்றானுடைய தடபடலை வெறிப்படுத்தி வைக்கும். சரீரம் எங்கும் பரவி கடல் படல்களை வெளிப்படுத்தி வைக்குமா. அந்த ரெண்டை ஜெயப்படுத்தி ரஜஸ் வரும்போது சரீரம் எங்கும் ஒரு தடபடலை வெளிப்படுத்தும். அப்படின்னா என்ன, ஹைலி ஆக்ஷன் ஓரியன்ட்னு நம்ம ரஜசிக்னா தெரியும். அப்போ ஒரு நிதானமே அப்படி இருக்காது. அப்படியே கட கட கடன்னு ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு வருது. அதன் லட்சணங்கள் எப்படி ஏற்படும் என்றால், லட்சணங்கள் இப்படி ஏற்படும். பெருங்காற்று வேகமாக வீசத் தொடங்கினால் அது எல்லா வஸ்துக்களையும் ஒன்றடி மன்றடியாக செய்து வைத்து அவற்றை ஆகாசத்தில் பறக்கச் செய்வது போலே இந்திரியங்கள் விஷயத்தின் மேல் ஒரே மண்டத் தலைப்படும். அதாவது பெரிய காற்று பயங்கரமா வீசி அடிக்கும்போது கீழே இந்த தூசு நல்ல தூசு, இது கெட்ட தூசு, இந்த தூசை பறக்கணும், இந்த வைக்கணும், எல்லாத்தையும் சும்மா ஜம்முன்னு மேல தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பறக்க அடிச்சு அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்க தூசி அப்படிங்கிறது விஷயங்கள் சொல்றாரு. ஸோ ரஜஸ் மேல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இவன் எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது, இதனால பின்விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம நம்ம கண்ணை மூடிட்டு புசிக்க தலைப்படுகின்றான். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ஒரே மண்ட தலைப்படும். இந்திரியங்கள் விஷயங்களின் மேல் ஒரே மண்ட தலைப்படும் அப்படின்னாரு. எக்ஸாம்பிள் சொல்றாரு, பரஸ்திரீகள் ரஜோகுணம் அதிகரித்தவனுடைய கண்ணில் பட்டால் அவர்களை புசிப்பது கூடாது என்று தோன்றாமல் ஆடு எல்லாவற்றையும் கடித்து தின்று விடுவது போல அவன் மனம் போன படியெல்லாம் அவர்களை புசிப்பான். அதாவது பரஸ்திரீன்னா மாற்றான் மனைவின்னு வச்சுக்கோங்க. சோ அடுத்தவர்கள் மனைவியை பார்த்தா உனக்கு ஆசை வந்தாலும் இது தப்பு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் புத்தி வேலை செய்யாது. எனக்கு விதி நிதேசம் கட்டுப்பாடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால அதை அடையிறதுக்காக நான் என்ன வேணா பண்ண தயார்னு சொல்லிட்டு கோதால குதிச்சிடுறது. அதான் சொன்னாரு. அதாவது எது ஒரே மண்ட தலைப்படும்னா காட்டுத்தீ மாதிரி. ஒரு யோசனையே இல்லை, பின்விளைவுகளை பற்றி அச்சம் இல்லை, அவனுக்கு ஆசைப்பட்டது கிடைச்சே ஆகணுன்றதுக்காக அவன் ஆக்ஷன்ல இறங்கிடுறது அப்படிங்கிறது தான் மெயினா சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மாற்றான் மனைவியை புசிப்பதில் அவனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், கூடாது என்று அவனுக்கு தோன்றாது. அதுலயும் ஒரு எக்ஸாம்பிள், ஆடு எப்படி எல்லாத்தையும் சாப்பிடுமோ, ஆடு தொடா இலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வச்சிருக்காங்க. ஏன்னா ஆடு சாப்பிடாத இலையே இல்லையா, அப்படி ஒரு இலை இருக்குன்றதுனால அதுக்கு பேரே ஆடு தொடா இலை அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஆடு எல்லாத்தையுமே சாப்பிடுற மாதிரி இவன் கண்ணை மூடிட்டு இதை செய்யலாமா கூடாதா, இது இந்த விஷயத்தை எடுத்துக்கலாமா எதையும் யோசிக்காம பண்ணுவான். ஸோ ஜுரத்துல இருக்கும் எதை சாப்பிடணும், இப்போ என்னுடைய கேரக்டர் என்ன, இப்போ என்னுடைய பேசிக் வாதா பித்தா கஃபான்லாம் இருக்கு ஆயுர்வேதப்படி. இதுல படி நம்ம எதை சாப்பிடணும், இந்த பாடிக்கு எது ஒத்துக்க அது எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனிடத்தில் ஆசை மிக்க பெருத்து அவன் தன் கைக்கு கிட்டியதையெல்லாம் தன்னதென்று கட்டிக்கொள்வான். இப்படி கிட்டாததுதான் அவனது ஆகாமல் மிகுந்து நிற்கும். என்ன கிடைக்குதோ, ஏன்னா அந்த எனதுல இந்த ரஜஸுக்கு வேற லெவல் ஆசை இருக்கு. எவ்வளவுதான் கொடுங்களேன், இது எனது எனது. அப்போ அது அது உண்மைதான், அதுவும் எனது ஆக்கணும். இன்னும் அது என்னது ஆகலையே, அட எல்லாம் வந்துருச்சு இல்லப்பா போதாதான், இன்னும் அதுவும் எனது ஆகணும். எல்லாத்தையுமே தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை அந்த ரஜசிக்கு ஹெவியா இருக்கும். இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி கிட்டாதுதான் அவனது ஆகாமல் மிகுந்து நிற்கும். அதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பான், என்னால அடைய முடியல அப்படின்னா, முடியலன்ற ரீசனுக்காக அது இப்போதைக்கு கிட்டாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேணா இருக்கலாம். அதையும் அடையணும் அப்படிங்கிற ஆசை தான் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துப்போம். அவன் முன் தோன்றி நிற்பது எவ்விதப்பட்ட வேலையே ஆயினும் அது தன்னால் செய்ய முடியாது என்று நினைத்து அதனின்று அவன் பின்வாங்கவே மாட்டான்.
நீ பட்டு தொலைகிறப்போ சரி, அதனால என்ன பின்விளைவுகள் வரும்? இதனால எவ்ளோ கஷ்டம் வரும்? இத பண்ண முடியுமா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? எதுவுமே யோசிக்க மாட்டான். அதான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்ட்டாரு. பரஸ்திரீக்கு ஆசைப்பட்டா அது தப்பு. இது நீ எவ்ளோ கஷ்டப்படணும்? 2வது இதனுடைய பின்விளைவுகள் என்ன? ரிசல்ட் அச்சீவ் ஆகுறதுக்கு எவ்ளோ கஷ்டப்படணும்? அச்சீவ் ஆனதுக்கப்புறம் எவ்ளோ கஷ்டப்படணும்? எதையுமே யோசிக்காம, அதுக்காக எவ்ளோ கஷ்டப்பட வேணா தயாரா அதுதான் இந்த ரஜதிக்குடைய பெரிய குவாலிட்டியே. தன்னால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்றதுல தெளிவா இருப்பான். ஆகவே கோவில்கள் முதலிய பெருத்த கட்டடங்கள் கட்டுதல், அஸ்வமேத யாகம் செய்தல், இப்படிப்பட்ட மற்ற பெருத்த காரியங்கள் எவையாயினும் அவற்றை செய்து முடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் கிளம்புவான். ஸோ அஸ்வமேத யாகம் இது எல்லாமே நம்ம பிரஸ்டீஜுக்காக, தான் பெரியவன் என்று நிரூபிப்பதற்காக செய்யப்படுகின்ற யாகமாக சொல்லப்படும். அத அந்த அஸ்வமேத யாகத்த நடத்தணும்னாலே எதுவும் நெறைய சொல்லுவாங்க. ஒரு குதிரை அனுப்புவாங்க. ஐ திங்க் அஸ்வமேத யாகம் தான் நெனைக்கிறேன். அது யாருமே பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிக்காம விட்டுட்டாங்கன்னா, அந்த ராஜ்யம் எல்லாம் எனக்கு சொந்தம். அத்தன நாட்டுக்கும் நான் சொந்தம். அந்த மாரி. ஸோ கெத்த காட்டுறதுக்குன்னே நடத்துற ஒரு யாகம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அஸ்வமேத யாகம் செய்தல், இப்படிப்பட்ட மற்ற பெருத்த காரியங்கள் எவையாயினும் அவன் செய்து முடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு கோதால இறங்கிருவாரு. சரியா? பெரிய பட்டணங்கள் கட்டி வைத்தல், பெருத்த தடாகங்கள் நிர்மாணம் செய்தல், பெருத்த சாரி வனங்கள் விதவிதமாக நட்டு பயிர் செய்து வைத்தல், இப்படிப்பட்ட பெருத்த பெருத்த காரியங்களை செய்ய தலைப்படுவான். சரியா? அவரோட திங்கிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். என்னடா எய்ம் அப்படின்னு கேட்டா, என்ன ஏதோ ஒ ஒரு மாசத்துக்கு 10, 20,000 சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது சொன்னான்னா, லூசா நீ அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவருக்கு பெரிய பெரிய நகரங்கள நிர்மாணிக்கணும், பெரிய பெரிய வனங்கள நிர்மாணிக்கணும். எல்லாமே பெருசாவே திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்கும் அவனுக்கு. அடுத்து இப்படிப்பட்ட பெருத்த காரியங்களை செய்ய தலைப்படுவான். அத்துடன் கூட ஐஹீஹா, முஸ்தீக, சுகா, உபகாரணங்களை எவ்வளவு கிடைத்தாலும் அவன் போதும் என்று சொல்ல மாட்டான். சரி இவ்வளவும் பண்ற. எதுக்காக? சந்தோஷத்துக்காக. பெரிய வனத்தையே கட்டிட்ட. திருப்தி ஆயிடுவியா? பெரிய தடாகத்தையே கட்டிட்ட. பெரிய பெரிய விஷயங்கள பண்ணிட்டப்பா. நீ பண்ணணும்னு நெனச்சுவ, அதுக்காக கஷ்டப்படுவ எல்லாம் ஓகே. சரி கட்டிட்ட, கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு நீ நெனச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு பெரிய பெரிய விஷயங்கள அச்சீவ் பண்ணிட்டேன்னே வச்சுப்போம். வச்சதுக்கு அப்புறமாவது நிம்மதியா இருக்கியாடான்னா, அது எப்படி நாங்க நிம்மதியா இருப்போம்? சாட்டிஸ்ஃபாக்ஷன் சுத்தமா கிடைக்காது. எவ்வளவுதான் நீ அச்சீவ் பண்ணியிருந்தாலும், எத்தன கோடி சம்பாதிச்சாலும், சம்பாதிச்சது போதும்ன்றது தோணவே தோணாது, ரஜசிக்கா இருக்கக்கூடியவங்களுக்கு. அதான் எவ்வளவுதான் கிடைத்தாலும், ஐகீக, முஸ்தீக, லௌகீக விஷயங்கள் எவ்வளவுதான் கிடைத்தாலும் போதும் என்று சொல்லான். அவனுடைய பேராசை சமுத்திரத்தை காட்டிலும் விஸ்தாரம் அடைந்ததாகவும், நெருப்பை காட்டிலும் தீவிரமாகவும் இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. சமுத்திரத்தை என்ன பெருசுன்னு அளவிட முடியுமா? பூமியில 3/4 பங்கு சமுத்திரம் தான் அப்படின்னா, எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அவ்வளவு ஆசை அவனுக்கு இருக்கும். நெருப்பு நெருப்பு எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, காட்டுல பற்றி எரிஞ்சதுன்னா தெரியும். அதுதான் பத்திக்கிட்டு எரியுதே. விழுந்து விட்டு எரியுது என்று சொல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னு நினைக்கிறேங்க. மொத்தத்தையும் சாப்பிடுற வரைக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆறதே இல்ல. அதனால சமுத்திரத்தையும் நெருப்பையும் எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. அவனுடைய ஆசை மனதை காட்டிலும் விரைவாக ஓடி உலகம் முழுவதையும் காலால் மிதித்து தொலைத்துவிடும். என்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆசை மனதை காட்டிலும் வேகமாய் ஓடி உலகத்தையே காலால் மிதித்து தள்ளிவிடும். ஏங்க இருக்கிறதுலயே தி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு கேட்டா நீங்க 1008 யோசிக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு தி ஃபாஸ்டஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாட்டோட வேகத்துக்கு ஈடா வேற எதுவுமே ஓட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தாட்டுக்கு பவர் இருக்கு. மைண்டுக்கு பவர் இருக்கு. சரியா? ஆனா இவனுடைய ஆசையோட வேகம் எப்படி இருக்கும்னா, இவன் மைண்டோட வேகத்த விட ஜாஸ்தி இருக்குமாம். தாட்டு அப்படிங்கிறது எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் அப்படின்றதுக்குள்ள 100 எண்ணத்த ஓட்டக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த மைண்ட்ல இருக்கு. அப்போ இந்த எண்ணங்கள் ஓட்டுறதே எப்ப முடியும் அப்படின்னா, ஆசை அதிகமா இருக்கிறவனுக்கு அவ்ளோ வேகமா ஓடும். அப்ப ஆசையோட ஸ்பீடு இத விட அதிகமா இருந்தா தானே, அப்ப இது இவ்வளோ ஸ்பீடா ஓட முடியும். அத அடையறதுக்கு தானே இது ஓடுது. அப்படி பார்க்கும்போது, அதான் அழகா மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. மனதின் வேகத்தை விட ஆசையின் வேகம் மிக அதிகமாக ஓடும்.
ஓடி உலகத்தை எல்லாம் காலால் மிதித்து தள்ளும். சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. வந்தது வரைக்கும் போதும்னு நினைக்காது. அண்ணா மியூட் போட்டிருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சரி. ரஜோகுணங்களுடைய லட்சணங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ரஜோகுணம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது மரணம் அடைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது தான் நெட் ப்ராப்ளம் வந்தது. இப்ப நான் படிக்கிறேன். இந்த சமயத்தில் ஒருவன் மரணம் அடைந்தால் இப்படிப்பட்ட பரிவாரங்கள் அனைத்தையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு மறுபடியும் மனுஷ ஜென்மத்தை அடைகிறான். அங்க சாத்வீக ஜென்மத்துல அவனும் மனுஷ ஜென்மத்தை தான் அடைகிறான். ஆனா பிறக்கிற இடம் ஞானிகளின் குலத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க வந்து ஏன்னா இந்த சம்ஸ்காரங்களோட தானே உள்ள போறான். இவனுக்கு இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இன்னும் நிறைய அடையணும் அப்படின்ற வேகத்துல போறவன் எங்க பிறந்தா மறுபடியும் அடையணுன்ற ஃபீலிங்ல தானே பறப்பான். அப்ப இவன் தானே டிசைட் பண்ணவன். ஞானம் வேணும்னு ஃபீல் பண்ணா ஞானி வீட்டுல பிறந்துட்டான். இப்ப இவன் மனுஷ ஜென்மத்துல தான் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா சுகங்களாலும் நிறைந்த ராஜாவின் அரண்மனையில் பிச்சைக்காரன் போய் உட்கார்ந்து கொண்டதினாலேயே அவன் ராஜாவாகி விடுவானா? மிகவும் ஸ்ரீமானுடைய கல்யாண ஊர்கோலத்தோடு கூடவே போன எருதுக்கு வைக்கோலே தின்ன கிடைக்குமே தவிர பணியாரங்கள் கிடைக்குமா? இரவில் கூட ஓய்வென்பதில்லாமல் சதா உழைத்து தீர வேண்டியவர்களுடைய குலத்தில் தான் அவன் பிறப்படைவான். சோ இரவில் கூட சதா உழைத்து தீர வேண்டிய மாதிரியான ஒரு குலத்திலே இவர் பிறப்படைவார். ரசிகனுடைய ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி ஆக்ஷன் ஆக்ஷன் ஆசை தலைக்கு மேல இருக்கு. இதெல்லாம் அடையணுன்றதுக்காக ஆக்ஷன்லயே மைண்ட் ஓடிட்டு இருக்கிறதுனால இவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் பிறப்பான்னா இந்த இடத்துல தான் போய் பிறப்பான். முன்னாடி 2 எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, பின்ன இப்ப இங்க பிறக்காம வேற என்ன குதிரையின் ஊருக்குள்ள 2 எக்ஸாம்பிள் நான் படிக்கிற மறுபடியும். ஸ்ரீராமனுடைய கல்யாண ஊர்வலத்தோடு கூடவே போன எருதுக்கு வைக்கோலே தின்ன கிடைக்குமே தவிர பணியாரங்களா கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். போய் விட்டுட்டு அந்த தெருவழியா போயிட்டீங்கன்னா அவங்க இவங்கள அங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எல்லா சுகங்களாலும் நிறைந்த ராஜாவின் அரண்மனையில் பிச்சைக்காரன் போய் உட்கார்ந்து கொண்டதுனாலேயே அவன் ராஜா ஆகி விடுவானா? நீ ஆசைப்படுற அப்படிங்கிறதுக்காக நீ ராஜாவாகலாம் முடியாது. ராஜா ஆகணும்னா அதுக்காக நீ பட வேண்டிய சிரமங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை படணும்ன்ற ஸ்டேஜ்ல தான் போய் உட்காருவியே தவிர ராஜாவாகவே உட்காந்துட மாட்டேன். ஸோ ரஜசிக்கு நினைச்சுக்கலாம், ஓ நம்ம ரொம்ப பெருசு பெருசா ஆசைப்படுறோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் அந்த மாதிரி பெருசா போய் உட்காந்துருவோமோ அப்படின்லாம் கிடையாது மகனே. அதை அடையிறதுக்கு நீ என்னெல்லாம் உழைக்கணுமோ அந்த மாதிரி உழைக்கும் குலத்துல தான் நீ போய் பிறப்ப அப்படிங்கிறதான் சாராம்சம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். குலத்தில் அவன் பிறப்படைவான். இப்படிப்பட்ட ரஜோகுணத்தில் பெருக்கில் மூழ்கி பிராணனை விடுகிறவன் ஞான பிராப்திக்கே ஆசையில்லாத கேவல காமிய கர்மங்களை செய்து கொண்டு ஜட
ஜடப்பிராயமாய் இருக்கிறவர்கள் குலத்திலே பிறப்பான். ஞானத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆசை உள்ள அந்த இடத்துல எல்லாம் பிறக்காம, காமிய கர்மம் அப்படின்னா ஆசைப்படுவதை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே செய்கின்ற கர்மத்திற்கு காமிய கர்மம்னு பேரு. அந்த மாதிரி கர்மம் செய்ய வேண்டிய கூடிய குலத்தில் போய் இவன் பிறப்பெடுப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜசிக் எப்படி இருக்கும், அது எப்படி அடுத்த ஜென்மத்துல பிறப்பான் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காரு. நாளைக்கு தமோ குணத்தை பற்றி பார்ப்போம்.